Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. தீனதயாளன் விக்ரமை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு தனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு விக்ரமோட கன்னை யாருக்கும் தெரியாம திருடியிருக்காரு. அதுக்கப்புறமா விக்ரம் அதை கண்டுபிடிச்சு அவருக்கு சாதகமான சில ஆதாரங்களை திரட்டுறாரு. அதை எடுத்துட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வரும்போது தீனதயாளன் ஆட்களை வச்சு விக்ரம் கையில் இருக்கக்கூடிய ஆதாரத்தை அழிக்க ட்ரை பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஆதாரத்தையும் அழிச்சிட்டாரு. இதுல தான் தீனதயாளனுக்கு எதிரான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்கும்போது விக்ரமுக்கு என்ன பண்றதுனே புரியல. இன்னொரு பக்கம் மெடிக்கல் செக்அப் வந்திருக்கக்கூடிய இனியாவுக்கு எப்படியாவது ஆபத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அங்க வேண்டாத நர்ஸ் ஒருத்தங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல அந்த கன் பிரச்சனையை முடிச்சிருங்க. விக்ரம் கமிஷனர் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கான். கச்சிதமா முடிச்சு அனுப்புங்க. சார் அங்க இருக்கு சார். சார் இந்த போன்ல தான் அந்த தீனதயாளன் பேசுற வீடியோ இருக்கு சார். தீனதயாளன் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு அடுத்தடுத்த அடியாக விக்ரமுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி விக்ரமும் ரொம்பவே ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணுறாரு. காணாமல் போன அவருடைய பிஸ்டலை கமிஷனர் எடுத்துக்காட்ட என்னோட பிஸ்டலை ஆள் வச்சு தூக்குனதே தீனதயாளன் தான் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்காத கமிஷனர் 2 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இனியா அவங்களுடைய ஃப்ரெண்டு சூர்யாவை மீட் பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா பார்த்தும் பார்க்காத மாதிரி போக இனியா ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க. பார்க்கவே அருவருப்பா இருக்கு சார். என் கண்ணை ஆளை வச்சு தூக்குனதே இந்த தீனதயாளன் தான். விக்ரம், I am suspending you for 2 months. அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டல்ல. ஒரு உண்மையை மறைச்சு சுயநலத்துக்காக என்னை ஏமாத்திருக்க. வாயை மூடு. தன்னை அசிங்கப்படுத்தின விக்ரம எப்படியாவது தான் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிற கேப்ல எல்லாம் இனியாவுக்கும் விக்ரமுக்கும் எதிரான ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்காரு தீனதயாளன். எப்படியாவது ரகுடைய கேஸ்ல இனியாவை மாட்ட வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து தகாத வார்த்தைகளை சொல்லி இனியாவை திட்ட விக்ரம் வந்த உடனே நடந்தது என்ன அப்படின்னு இனியா விலாவரியா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே விக்ரம் தீனதயாளன் கிட்ட சண்டைக்கு போறாரு. விசாரணை அப்படிங்கிற பேர்ல தகாத வார்த்தையை சொல்லி என் மனைவியை திட்ட நீ யாரு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இனியா அந்த சண்டையை விலக்கி வைக்க பாக்குறாங்க. ஆனாலும் முடியல. தீனா இங்க வந்தான். என்ன இங்க வந்தானா? வந்தவன் என்ன பார்த்ததுமே விசாரணைங்கிற பேர்ல அசிங்கப்படுத்துறியா? வெக்கமா இல்ல உனக்கு? விக்ரம் மேலையும் இனியா மேலையும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மத்துக்காக இனியாவை எப்படியாவது ரகுவோட கேஸ்ல மாட்ட வைக்கணும் அப்படின்னு தீனதயாளன் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இனியாவோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி ரகுவை கொண்டது இனியாதா அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறாரு. இதை நம்பி கமிஷனரும் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாரு. இனியாவோட வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது தீனதயாளன் புகுந்து ரகுவோட கேஸில் இனியாதான் முக்கியமான குற்றவாளி அப்படின்னு கைது பண்ணுறாரு. கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. தீனதயாளன் இனியாவை விசாரிக்கும் போது இதுதான் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட், அப்போ நீதான் ரகுவை அடிச்சு கொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இனியா பதில் பேசாம சைலண்டா இருக்காங்க. இதை எப்படி இனியா ஃபேஸ் பண்ணினாங்க, ரகுவோட கேஸ்ல முக்கியமான குற்றவாளி யாரு, இதை பத்தியெல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். கொன்னதுக்கு சாட்சியா இவங்க ஹேர் சாம்பிள், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இதுல இருக்கு. என்ன பாக்குறீங்க அரஸ்டர்? உனக்கும் ரகுவுக்கும் அக்ஷயாவுக்கும் என்ன சம்பந்தம்? உன்னோட கைரேகை. அப்ப நீதான் அவனை அடிச்சு கொலை பண்ணிருக்க.